Welcome back to Nalamudan. And in the breast self examination சொல்ற இந்த விஷயம் breast cancer பத்தி பயப்படும்போது breast self examination எத்தனை வாட்டி பண்ணணும் and அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? See, there are two things. Breast examination பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து breast clinical examination அது வந்து டாக்டர் பண்ணுவார். Breast self examinationங்கிறது இப்போ ஆக்சுவலாக என்ன what they found is ஒரு லேடி தன்னுடைய breastல abnormality இருக்குங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா the incidence comes down. ஏன்னா அவங்க வந்து உடனே டாக்டரை பார்க்க போகிறாங்க, அதுக்குள்ளே டெஸ்ட்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் we call this BSE, breast self examination. இது எல்லா லேடி இது வந்து யுனைடெட் கிங்டம்லாம் இட் ஸ்டார்டட் about 20 years back. இப்போ இங்கே இட்ஸ் கெய்னிங் மொமெண்டம் ஹியர். ஸோ என்ன இப்போ ஆக்சுவலாக we advise them is ரைட் breast எக்ஸாமின் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டு, லெஃப்ட் breast எக்ஸாமின் பண்ணுறது ரைட் ஹேண்ட். இதை வச்சு மந்த்லி ஒன்ஸ் இப்போ ஒரு சிலர் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பண்ணிகிட்ருப்பாங்க. when you do it daily you will not know the difference. ஏன்னா அது ஒரே மாதிரி ஆகிடும். ஸோ what we tell them is பீரியட்ஸுக்கு அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சு 1 வீக் கழிச்சு, நாட் பீரியட்ஸ் பிஃபோர் இல்லை, பீரியட்ஸுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து 2 பிரஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணணும். அது டிஃப்ரெண்ட் வேஸ் ஆகுது. ஒன்று வந்து மிரர் முன்னாடி இருந்து எக்ஸாமின் பண்ணுறது, இன்னொன்று படுத்து இருந்து எக்ஸாமின் பண்ணுறது. ஆக்சுவலாக எந்த ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டையோ கேன்சர் சென்டரையோ இங்கே போய் பார்த்து கேட்டாங்கன்னா அதுக்கு பேம்ஃப்ளெட்ஸ் இருக்குது, ப்ராஷர்ஸ். கண்ணாடி முன்னால் நின்று ஆக்சுவலி தட் இஸ் வை we tell all பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்னா பாத்ரூமில் கண்டிப்பாக வெயிஸ்ட் வரைக்கும் நம்மளோட இடுப்பு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மிரர் இருக்கணும். ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு வெயிஸ்ட் வரைக்கும் பார்க்குற ஒரு மிரர் இருக்கும், ஒரு வேயிங் மெஷின் இருக்கும். நான் அங்கே தான் கரெக்ட் வெயிட் நமக்கு தெரியும். நம்ம இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஹெவி ஜீன் ஒரு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வெயிட் பார்க்குறப்ப இட் டசன்ட் கிவ் அ ரியல் மீனிங். ஸோ ஒரு வேயிங் மெஷின் கண்டிப்பாக இருக்கணும் பாத்ரூமில். அதே மாதிரி ஒரு வெயிஸ்ட் லெவல் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் இன் அ மந்த், 1 week after the periods is acceptable and recommended. That's the thing. Okay, doctor. So, ஒரு காலர் இப்ப லைன்ல காத்துட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில இருந்து பவானி. சொல்லுங்க பவானி, என்ன கேள்வி இருக்குன்னு கேளுங்க. ரைட் சைடுல செஸ்ட்ல ஊசியில குத்துற மாதிரி இருக்கு. ஓகே. அந்த பெயின் இருக்கா உங்களுக்கு? அதுல எப்பயாவது ஒரு தடவை ஊசியில குத்துறாப்ல இருக்கு. ஓகே. ரைட் சைடு. ஆல்ரெடி வந்த கேள்விகள் மாதிரி அது பட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அவேர்னஸ். தே வாண்ட் டு நோ. ஸோ அவங்களே சொல்கிறாங்க எப்பாவது ஒரு குத்துற மாதிரி இருக்கிறது. ஸோ அது வந்து டஸ் நாட் ரியலி கேரி எனி சிக்னிஃபிகன்ஸ். பட் ஸ்டில் அது அவங்களுக்கு அது அவங்களோட ஏஜ் என்னன்னு தெரில. ஒருவேளை அவங்க அந்த 40 இயர்ஸ் தாண்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு பேஸ் லைன் மேமோகிராம் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். அதனால் இந்த ஏஜில் நீங்கள் போய் ஒரு மேமோகிராம், அதாவது இந்த மார்பகத்தோட எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு பேஸ் லைனாக உங்களுக்கு இருந்து நிறையா பின்னாடி ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் சொல்கிற இது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு சிம்டமாக தெரியல. ஓகே ஓகே டாக்டர் சார், இன்னொரு காலர் இப்போ நியூ ஆவடியிலேருந்து லைனில் காத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள் சரிக்கா. ஹலோ சொல்லுங்கள் சரிக்கா, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னு டாக்டர்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்கள் சரிதா. சார், என் ஃப்ரெண்டு அன்மேரிடு, 25 இயர்ஸ் ஆகுது. ஆனால் ரைட் பிரஸ்ட்டில் வந்து டிஸ்சார்ஜ் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? என்ன டிஸ்சார்ஜ், என்ன கலராக இருக்கு? பஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது. பீரியட்ஸுக்கு ரிலேட்டடாவா பீரியட்ஸுக்கு அன்ரிலேட்டடா? இல்லை, எப்போவுமே பாத் பண்ணும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க சரிதா சொல்கிறது வந்து எப்போ பண்ணாலும் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது சம்டைம்ஸ் என்னன்னா தே ஹேவ் அ ஸ்மால் இன்ஃபெக்ஷன் அந்த பிரெஸ்ட்டுக்கு கீழே. த பிரெஸ்ட் இஸ் வாட் ஃபுல் மெமரி கிளாண்ட். உள்ளே ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன கிளாண்ட்ஸ் இருக்குது. அந்த கிளாண்ட் இன்ஃபெக்ட் ஆனால் இட் வில் ஆல்வேஸ் கீப் செக்ரேட்டிங். எடுத்தோடனே இவங்க புற்றுநோய் கேன்சர் அப்படின்னு நினச்சி பார்க்குறத விட கண்டிப்பாக நான் போய் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஒரு மேமோகிராம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு மேமோகிராம் அல்ட்ராசவுண்ட் ரெண்டும் பண்ணியாச்சுன்னா தெரிஞ்சிடும். ஸோ மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பிரெஸ்ட், கைனகாலஜி கன்சல்ட் மூணும் அவங்க பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ மேமோகிராம் பற்றி டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் மேமோகிராம் டெஸ்ட் பண்ணுறீங்க? ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி டைமில் மேமோகிராம்? எஸ், யூஸ்வலி தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இட் ஹஸ் கிவன் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். 40ல் கண்டிப்பாக பண்ணணும். 40க்கு அப்புறம் எந்த விமனுமே ரிஸ்க் இருக்கோ இல்லையோ, எனி விமன் இஸ் அட் ரிஸ்க். ஸோ 40க்கு அப்புறம் ஆனுவல் மேமோகிராம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது WHO ரெக்கமெண்டேஷன். பட் அதுக்கு முன்னாடி எப்போங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிரெஸ்ட் கேன்சர் இல்லாதவங்க வந்து பேஸ்லைன் மேமோகிராம் வந்து பேசிக்கலி அரௌண்ட் 30 to 40 வந்து 3 வருஷத்துக்கு ஒரு மேமோகிராம். 30லேருந்து 40 வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு மேமோகிராம். 40க்கு அப்புறம் எவ்ரி இயர். பட் ஃபேமிலிஸ் இருந்துச்சுன்னா திஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ். 30 வயசு வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த பேஸ்லைன் மேமோகிராம் அவங்க ஃபேமிலியில்
20 வயசை தாண்டினா கூட அந்த லேடிக்கு பண்ணி ஒரு பேஸ்லைன் மேமோகிராம் பண்ணிக்கணும். அப்புறம் அவங்க ஃபேமிலிஸ் இருக்கிறதுனால மேபி ஒன்ஸ் இன் எவ்ரி 2 இயர்ஸ் 20 வயசுலேருந்து 25 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த 40 வயசுக்கு 30 வயசுக்குலாம் வெயிட் பண்ணக்கூடாது. மேமோகிராம் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் டிடெக்டிங் ப்ரீ இன்வேசிவ். நான் சொன்னேன்ல அந்த ப்ரீ இன்வேசிவ் இன்சைட் டு கார்சினோமாஸ். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் ஏர்லி டயக்னோசிஸ் அப்படின்னு எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா earlier the diagnosis, lesser the treatment. Earlier the diagnosis, earlier the stage. So நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் குறையாக கொடுக்குறீங்க, ரிசல்ட்டும் பெட்டர். அதே இந்த லேட் ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா ரேடியேஷன், கீமோதெரப்பி, டார்கெட் தெரப்பி, ஏன்னா தி பேஷண்ட் கெட்ஸ் ரியலி மேட் அண்ட் கன்ஃபியூஸ்ட். இப்போ இவ்வளோ பண்ணி ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட் வரதில்லை. அதனால் ஏர்லி ஸ்டேஜ் லெஸர் ட்ரீட்மெண்ட், பெட்டர் ரிசல்ட்ஸ். லேட் ஸ்டேஜ் செவரல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் நாட் ரியலி அக்செப்டபிள். அதனால தான் வி ஆல்வேஸ் கீப் ஸ்ட்ரெஸ்ஸிங் early diagnosis, early stages சொல்றதுக்கு முக்கியமான ரீசனே அதான். ஓகே டாக்டர், அண்ட் கடைசி கேள்வி, ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து இந்த பிஃபோர் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். See, before breast cancer, during breast cancer treatment it's a bit tough. அதான் அப்போதும் ஃபேமிலி கவுன்சிலிங் எல்லாமே பண்ணி ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். பட் ஆஃப்டர் தி ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர், அதுக்கப்புறம் they can live a normal lifestyle. எதுவுமே அவங்க பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் ஒன்லி திங் தே கேனாட் டேக் எனி ஹார்மோன்ஸ். ஒரு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கக்கூடாது. அப்புறம் பீரியட்ஸ் நின்றுச்சுங்கிறக்காக வி ஹேவ் திஸ் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அந்த ஹெச்ஆர்டி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மாத்திரைகள்லாம் எடுக்கக்கூடாது. வாட் எவர் டேப்லெட்ஸ் தே ஆர் பிளானிங் டு டேக் அவங்களோட கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்காம எடுத்துக்கூடாது. பிகாஸ் அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஈஸ்ட்ரோஜனோ ப்ரொஜெஸ்ட்ரோனோ இருந்தது, தட் இன்க்ரீசஸ் அ ரிஸ்க். So that is one thing. Otherwise they can live and lead a very normal life. I think there is no restrictions at all. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்னைக்கு நலமுடன் ஷோவில் வந்து பங்கேற்று நேர்களோட எல்லா கேள்விக்கும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு பெண்களுக்கு வரும் மார்பக புற்றுநோய் சார்ந்த டாக்டர் அளித்த விளக்கங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் நாளை சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு இன்னொரு துறையை சார்ந்த பிரபல மருத்துவருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா பாபு.